ஒரு அம்மா இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு பாடல் பாட கேட்போம். தாயே, ஒரு பாடல் பாடலாமா? இங்க பாருங்க, ஒரு பாடல் பாடலாமா? பாடல் தெரியாது. இப்ப இல்ல கோவில்ல இருந்து வந்திய அத மாதிரி ஒரு பாடல் பாடுங்க பாப்போம். இன்னைக்கு என்ன கோவில் போனிய? ஐயப்பன் கோயிலா? சரி சரி. அப்போ ஐயப்பன் கோயில் கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயிலா? இங்க உள்ள ஐயப்பன் கோயிலா? தர்மசாஸ்தா நம்ம ஊரு. ஓ, வனசாஸ்தா. சரி, நம்ம ஊரு வனசாஸ்தாவோட ஒரு புராண கதை சொல்லுங்க. இந்த கோயில் எப்போ தொடங்குச்சு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஓ, பழைய காலத்துல உள்ளது இல்லையா? பழைய காலத்துல உள்ளது. இன்னைக்கு அது அப்படியே இருக்கு. ஓ, சிவலிங்கம் உண்டு இல்லையா? இங்க பார்த்து சொல்லுங்க, இங்க பார்த்து சொல்லுங்க. சிவலிங்கத்தை அப்ப அவளை எடுத்து அந்த கிணற்றுல இட்டுமா சிவலிங்கத்தை. அப்படியா? சிவலிங்கத்தை கிணற்றுல இட்டு சிவலிங்க மாறி ஐயப்பராட்டு. அப்படியா? அப்ப நல்ல புகழ் பெற்ற கோயில் இல்லையா? புகழ் நல்ல அப்படியே அப்படியா? அப்ப நல்ல சக்தி வாய்ந்த சாமி தான் இல்லையா? அப்ப சிவலிங்கத்தை எடுத்து கிணற்றுல போட்டுருமா? அது வந்து ஐயப்பனா மாறி வந்துருக்காரு இல்லையா? அப்போ கோட்டாளர்களுக்கு தகப்பன் அப்படி சொல்ல, இப்போ மகனாட்டுவது இருக்காது. அப்போ அதே மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல என்னன்னா வயசான ஆளுகளா வீட்டுல வைக்கல, விரட்டணும். விரட்டி விடையாது. வயசான ஆள் வேண்டாம், பிள்ளைகளை மதி பண்ணிட்டு பிள்ளைகளை வைக்கணும். அதே மாதிரி சாமியும் அப்படி ஆகி போட்டு இல்லையா? அப்படியா? பண்டு கூனிபானை நடப்பு இல்லையா? சரி சரி. ஸ்ரீராமன், நமக்கு தாத்தா கிட்ட ஒரு செய்தி கேப்பமா? பாட்டிய மாதிரி கேட்கலாமா? அப்படியா? சரி, ஒரு பழைய காலம் கதை, ஒரு கதை சொல்லணும். பழைய காலத்து கதை, ஒரு கதை சொல்லணும். மனசிலாவும் இல்லையா? பழைய காலத்து கதை இருக்கு இல்லையா? அந்த கதையில ஒரு கதை சொல்லணும். சொல்லணும். பழைய கணக்குல சொன்னா மதி. பழைய கணக்குல சொன்னா மதி. தெரியாது இல்லையா? சரி, அப்ப கணக்கெல்லாம் மறந்து போச்சா? சரி, அப்ப புதிய கணக்கு ஒண்ணு சொல்லணும். ஓ, இங்கிலீஷ் தெரியுமா? அப்படியா? ஐயோ, இது இப்படி வெள்ளக்காரன் படிச்சதா? சரி, அப்போ கணக்கு தெரியாதுன்னா அப்படி டாட்டா சொல்லணும். இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும். சரி, அவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. சரி, நீங்க சொல்லுங்க. தெரியாது. அப்போ நம்ம சிவலிங்கத்து கதை மட்டும் தான் தெரியும், வேற ஒண்ணு தெரியாது இல்லையா? மாறி அப்படி இருந்து இன்னைக்கு நல்ல புகழோட இருக்காரு இல்லையா? இன்னைக்கு விழிச்சா விழிகட்டு நமக்கு எல்லாம் நன்மையாட்டு இருக்காரு இல்லையா? சரி, எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஒரு நாள் அங்கோட்டு வரணும். சரி பாப்பா, அவ செய்தி முடிக்கட்டா? விளக்கு பூஜையில எங்களை ஏற்ற மாட்டேன், ஆண்களை அங்க வரட்டும். ஓ, அப்படி பூஜையில எங்களை ஏற்ற மாட்டேன், எங்களை விரட்டி போடணும். பெண்ணுங்களுக்கு தான் முன்னுரிமை. பாத்தீங்களா? வேற சில கோயில்கள் எல்லாம் உண்டு. உங்க குலசேகரத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க பெண்ணுங்களை ஏற்ற மாட்டேன். ஐயப்பன் கோயில், கிருஷ்ணன் கோயில் செப்டம்பர் 15. அப்படியா? சரி சரி சரி. அப்ப செய்தியை முடிக்கலாமா? இப்படி ஒரு செய்க. சரி.